தை மாதத்தில் வரும் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணையும் நாள் தைப்பூசம். இது தீய சக்திகளை அழித்து நன்மையை நிலைநாட்ட அன்னை பார்வதி தேவி முருகப்பெருமானுக்கு வேல் வழங்கிய நாள். வழிபாட்டு முறைகள் மற்றும் விரத மகிமை. தைப்பூசத்தன்று முருகனை வழிபடுவது வாழ்வின் இருளை நீக்கி ஒளியை தரும். அதற்கான படிநிலைகள் இதோ. அதிகாலை நீராட்டல். பிரம்ம முகூர்த்தத்தில் காலை அதிகாலை 4:30 காலை 6 மணி எழுந்து நீராட வேண்டும். முடிந்தால் புனித நதிகளில் நீராடுவது சிறப்பு. காவி அல்லது மஞ்சள் ஆடை. முருகனுக்கு உகந்த நிறமான மஞ்சள் அல்லது காவி நிற உடைகளை அணிவது மனத்தூய்மையை அளிக்கும். விரத தொடக்கம். அன்றைய தினம் முழுவதும் உபவாசம் இருப்பது சிறப்பு. முடியாதவர்கள் பால் பழங்கள் மட்டும் அருந்தலாம். வழிபாடு. வீட்டில் உள்ள முருகன் படத்திற்கு அல்லது சிலைக்கு சந்தனம் பன்னீர் கொண்டு அபிஷேகம் செய்து தினை மாவு மற்றும் தேன் நைவேத்தியமாக படைக்க வேண்டும். மந்திரங்கள். ஓம் சரவணபவ அல்லது கந்தஷ்டி கவசம் பாராயணம் செய்வது அதிர்வலைகளை நேர்மறையாக்கும். ஒரு பக்தனின் கதை. முருகனின் கருணை. பழனி மலையின் அடிவாரத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் சுந்தரம் என்பவர் வாழ்ந்து வந்தார். அவர் ஒரு சிறந்த முருக பக்தர். ஆனால் அவருக்கு ஒரு தீராத மனவருத்தம் இருந்தது. பல ஆண்டுகளாக அவர் எடுத்த முயற்சிகள் யாவும் தோல்வியிலேயே முடிந்தன. வறுமை வாட்டியது. ஒரு தைப்பூச திருநாளுக்கு சில நாட்களுக்கு முன்பு அவர் ஒரு கனவு கண்டார். அதில் ஒரு வயதான முதியவர் தோன்றி சுந்தரம் வெறும் வேண்டுதல் மட்டும் பக்தி அல்ல அர்ப்பணிப்பே பக்தி. இந்த தைப்பூசத்திற்கு நீ வெறும் கையோடு வராதே உன் அகங்காரத்தை மூட்டையாக கட்டி எடுத்து வா என்று கூறி மறைந்தார். சுந்தரத்திற்கு அதன் பொருள் புரியவில்லை. தைப்பூசத்தன்று அவர் பாதயாத்திரையாக பழனிக்கு செல்ல தீர்மானித்தார். காவடி எடுப்பதன் தத்துவம். சுந்தரம் ஒரு புஷ்ப காவடி தயார் செய்தார். காவடி என்பது சுமை அல்ல, அது நம் வினைகளை முருகனிடம் ஒப்படைப்பதன் அடையாளம். அவர் அரோகரா முழக்கமிட்டு மலையேறினார். வழியில் அவர் கண்ட காட்சிகள் அவருக்கு பாடமாக அமைந்தன. அலகு குத்துதல் நாவடக்கம் மற்றும் பொறுமையை குறிக்கிறது. பால்காவடி தூய்மையான அன்பை இறைவனுக்கு சமர்ப்பித்தல். மலையுச்சியை அடைந்தபோது சுந்தரம் உணர்ந்தார் முதியவர் சொன்ன அகங்காரம் என்பது நான் செய்கிறேன் என்ற எண்ணம். அதை முருகனின் பாதத்தில் வைத்துவிட்டு மனமுருகி வேண்டினார். அன்று முதல் அவர் வாழ்வில் தடைகள் விலகி அமைதி குடிபுகுந்தது. இதுவே முருகனின் அருளாட்சி. தைப்பூசத்தன்று செய்ய வேண்டிய முக்கிய விஷயங்கள். முருகனின் அருள் பெற எளிய வழி. முருகப்பெருமான் அன்பிற்கு கட்டுப்படுபவர். ஆடம்பரமான வழிபாடுகளை விட உண்மையான பக்தியே அவருக்கு பிடிக்கும். கைவிருந்த கந்தனை போற்றினால் மெய்வருந்தும் வினை ஓடிவிடும். தைப்பூசத்தன்று முருகனின் திருநாமத்தை சொல்லி மற்றவர்களுக்கு உதவி செய்து தர்மம் செய்தால் அந்த வேல் உங்களை காக்கும் வேலாக மாறும். தைப்பூச திருநாளில் முருகப்பெருமானை வழிபடுவதால் கிடைக்கும் பலன்கள் அளப்பரியவை. ஆன்மீக ரீதியாகவும் வாழ்வியல் ரீதியாகவும் இந்த பண்டிகை ஒரு மனிதனுக்கு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. தைப்பூச வழிபாட்டின் முக்கிய பலன்களை கீழே காணலாம். 1. தீய சக்திகள் மற்றும் பகை நீங்குதல். அன்னை பார்வதி தேவி முருகனுக்கு ஞானவேல் வழங்கிய நாள் இது. இந்த வேல் அறியாமை என்னும் இருளையும் நம்மைச் சுற்றியுள்ள எதிர்மறை ஆற்றல்களையும் அழிக்கும் வல்லமை கொண்டது. தைப்பூசத்தன்று முருகனை வணங்கினால் நட்சத்திரக்குறி எதிரிகளால் ஏற்படும் தொல்லைகள் நீங்கும். நட்சத்திரக்குறி கண்திருஷ்டி மற்றும் தீய சக்திகளின் பாதிப்புகள் விலகும். 2. கல்வி மற்றும் ஞானம் கூடுதல். முருகன் ஞான பண்டிதன் என்று அழைக்கப்படுகிறார். மாணவர்கள் தைப்பூசத்தன்று முருகனை வழிபட்டு சரவணபவ மந்திரத்தை உச்சரித்தால் நட்சத்திரக்குறி ஞாபக சக்தி அதிகரிக்கும். நட்சத்திரக்குறி கல்வியில் இருந்த தடைகள் நீங்கி தெளிவான அறிவு ஞானம் பிறக்கும். 3. திருமணத் தடை மற்றும் புத்திரபாக்கியம். செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் அல்லது திருமணத் தடையால் வருந்துபவர்கள் தைப்பூசத்தன்று விரதமிருந்து முருகனை தரிசித்தால் விரைவில் நல்ல வரன் அமையும் என்பது நம்பிக்கை. அதேபோல் நீண்ட நாட்களாக குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கு முருகனின் அருளால் புத்திர பாக்கியம் கிட்டும். 4. பிணிகள் மற்றும் கடன்கள் தீருதல். நட்சத்திரக்குறி ஆரோக்கியம். தீராத வியாதிகளால் அவதிப்படுபவர்கள் காவடி எடுத்தோ அல்லது பால் அபிஷேகம் செய்தோ வேண்டிக்கொண்டால் உடல் நலம் சீராகும். நட்சத்திரக்குறி செல்வம். சுவாமிநாதன் ஆன முருகனை வணங்குவது பொருளாதார சிக்கல்களை தீர்க்கும். குறிப்பாக தீராத கடன் சுமைகள் குறையத் தொடங்கும். 5. மன அமைதி மற்றும் தன்னம்பிக்கை. தைப்பூச பாதயாத்திரை மற்றும் அரோகரா முழக்கம் மனிதனின் மன உறுதியை அதிகரிக்கிறது. கடுமையான விரத முறைகள் அலகு குத்துதல் காவடி சுமத்தல் போன்றவை ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்தி மனதிற்கு அதீத அமைதியையும் எதையும் எதிர்கொள்ளும் தன்னம்பிக்கையையும் தருகின்றன. தைப்பூச பலன்களை பெற எளிய வழி. நட்சத்திரக்குறி அன்றைய தினம் அன்னதானம் செய்வது கோடி புண்ணியத்தை தரும். நட்சத்திரக்குறி முருகனின் வேலுக்கு பால் அபிஷேகம் செய்வது உங்கள் வம்சத்தையே காக்கும். விடப்பெரிது வேல் உண்டு வினையில்லை மயில் உண்டு பயமில்லை இதுவே தைப்பூசத்தின் தாரக மந்திரம். விடப்பெரிது